பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களை அதிகாலையில உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள்ல கூட ஒரு வேத வார்த்தை ஆதிகாமம் 16 அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்திலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோட சேர்ந்தபோது அவள் கர்ப்பரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியாதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கு உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பராக என்றாள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்படிதான். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாம இருந்தது, அது உண்மைதான். ஏன்னா சாராய் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். ஏன்னா உனக்கு வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா நட்சத்திரத்தை இப்ப வெளியே போய்ப்பாரு. என்ன ஒவ்வொரு நாளும் அழுவாங்க. சாராமாவும் அழுவாங்க, ஆபிரகாம் ஐயாவும் அழுவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. ஏன்னா குழந்தை இல்லாத ஏன்னா சாரால் துக்கப்பட அவர் நம்ம வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஏன்னா மறைஞ்சு அழுவாங்க. இவரு இந்த பக்கம் அழுவாரு, அந்த அம்மா அந்த பக்கம் அழுவாங்க. இந்த மாதிரிதான் எத்தனையோ பேர் கர்ப்பத்தின் கனி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒவ்வொருவரும் கண்ணீர் விடுவது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்காக எவ்வளவோ செலவு செய்யறாங்க. அப்பனா கர்த்தர் வார்த்தைய நம்ம நம்பி விசுவாசிக்கும் போது இவங்களுக்கு 100 வயசுல ஒரு குழந்தைய பெத்தெடுத்த மாதிரி அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அப்படி இருந்தும் ஒரு அவசரம். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லி. வானத்தின் நட்சத்திரத்தை போல எண்ணிக்கை அடங்காத அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்பனா சாராய்க்கு அவசரம். ஏன்னா நம்ம குடும்பத்தை கட்டணுமே, நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிருமேன்னு அவளுக்கு ஒரு பயம். அந்த பயத்துல அந்த தாயார் என்ன செஞ்சாங்கன்னா, ஏன்னா தன்னோட அடிமை பெண்ணவே திருமணம் பண்ணுவதற்காக அவர்கிட்ட நம்ப கெஞ்சுப்பாங்க. அவரு சம்மதிக்க மாட்டாரு. ஒரு சூழ்நிலையில தாங்க முடியாத சூழ்நிலையில சரின்னு சொல்லிடுவார். அப்ப அந்த அடிமை பெண்ண ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி அவர் கர்ப்பவதி ஆகிறான். அந்த கர்ப்பவதி ஆகும்போது அடிமை பெண் இருந்தாலும் தன்னோட புருஷனுக்கு தன் ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு திருமணம் பண்ணி வைப்பா. அந்த திருமணம் பண்ணி வைக்கும் அந்த பொண்ணு அந்த நன்றி நினைக்காம, நம்ம அடிமையா இருந்தோம், இன்னைக்கு ஒரு ராஜாவுக்கு மனைவி ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாராய்க்கு நெம்ப ஒரு என்ன கனத்தை கொடுத்துக்க வேண்டும். அப்பனா அந்த கனத்தை அந்த மகள் கொடுக்கல. அப்பனா கர்ப்பவதி ஆன உடனே ஒரு திமிர் வந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட சூழ்நிலையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நன்மை செய்யும் போது நம்ம கிட்ட அந்த கர்வம் வந்துட்டா நம்மளோட ஏன்னா அந்த அந்த பதவியே நமக்கு போய்விடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைதான். அந்த யாருமே தன்னோட கணவனுக்கு 2வது மனைவியா கொடுக்க மாட்டாங்க. அப்பனா அந்த மக என்ன பண்ணா, தன்னோட வேலைக்காரியவே தன்னோட தனக்கு புருஷனுக்கு மனைவி ஆக்கினாள். ஆமென். அல்லேலூயா. அது எவ்வளவு அந்த மனச கூட பாராதபடிக்கு அந்த மகள் என்ன செஞ்சா, தனக்கு என்ன கர்ப்பம் நம்ம தான் இந்த தேசத்துக்கு ராணின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் வந்துருச்சு. கர்வம் வந்த உடனே அந்த திருமணம் பண்ணி வச்ச அந்த மூத்த மனைவியை மதிக்கவே இல்லை. ஏன்னா கௌரவமா நடத்தினா. நடக்கும்போது
சாராயினால தாங்கவே முடியல. நம்மளுக்கு ஒரு அடிமை பெண் நம்ம புருஷனுக்கு கொடுத்தோம், இந்த இருந்தாலும் நம்மளை மதிக்காம இருக்காளே அப்படி சொல்லி ரொம்ப துக்கம். அவள் பொறுத்து பொறுத்து பாப்பா. ஒரு கால சூழ்நிலையில ஆபிரகாமிடம் பேச ஆரம்பிச்சிருவா. ஏன்னா நான் உனக்காக என்ன ஆதாரம் மடியிலே போட்டேன், அப்பனா அவ என்னை மதிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நீதான் என்னை நியாயந்திக்க வேண்டும் அப்படி சொல்லி கேட்கும்போது அப்பா ஆபிரகாம் சொல்லுவாரு, நீ கவலைப்படாத, ஏன்னா உனக்கு ஏன்னா உன் அடிமைப்பு உன் கையில இருக்கா, நீ அவளுக்கு நன்மையானதை செய்யன்னு சொல்லிடுவாரு. ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரே மாதிரி இருக்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் போது, ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அது எப்போதுமே நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்பா இவ கடுமையா நடத்தும் போது ஆகார் என்ன பண்ணிடுவா, தாங்க முடியாம வீட்டை விட்டு போய் விடுவாள். ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பனா நம்மளுக்கு ஒருத்தவங்க செய்த நன்மைகளை நம் நினைத்து பார்க்க வேண்டும். அது நமக்குள்ள ஒரு கர்வம் வந்து விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்மளுக்கு அழிவு தான் தர முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு யாரெல்லாம் ஒரு நன்மை செய்யறாங்களோ இந்த நாள்ல கூட அவங்களுக்கு நம்ம கனம் செய்யறவங்களா இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு எதிராக நம்ம ஒரு நாளும் நிக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த ஆகாரு வீட்டை விட்டு போகும்போது வனாந்தரத்துக்கு போகும்போது கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். ஏன்னா அவ நிறமாத கர்ப்பிணி. ஆமென், அல்லேலூயா. நிறமாத கர்ப்பிணியா வீட்டை விட்டு போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப ஆண்டவர் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார். தூதரை அனுப்பி ஏன் இங்க வந்திருக்கிறாய்ன்னு சொல்லும் போது என்ன நாச்சியாரை விட்டு நான் போகிறேன்னு சொல்லுவார். அப்ப அந்த சொல்லும் போது நீ போக கூடாது, நீ போய் நாச்சியார் கையில அடங்கி இருன்னு சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. அடங்கி இருன்னு சொல்லும் போது கூட அடங்கி இரு, உன் சந்ததி எண்ணிக்கை அடங்காமல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அது வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் இன்றைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சன்னதியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாது இருக்கும் என்றார். ஆமென், அல்லேலூயா. அப்ப சொன்ன உடனே ஆண்டவர் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தாள். ஆமென், அல்லேலூயா. சொன்ன உடனே எவ்வளவு கோபத்தோட வந்தாலும் ஆண்டவர்கள் சொன்ன வார்த்தைக்காக தூதர் சொல்லி அனுப்பும் போது கண்டிப்பா வீட்டுக்கு போகும்போது அவர்கள் வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் 2 பேரும் பதறி போய் தாங்குறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது என்ன இஸ்மவேலுங்கிற ஒரு மகன் பிறக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அப்ப சந்ததி உயர்த்துவார். அப்பனா நமக்கு ஒரு கடவுள் வார்த்தையா இருந்தாலும் பெரியவங்க சொல்ற வார்த்தை, இந்த நாள்ல கூட பெரியவங்க சொல்ற வார்த்தை எத்தனை பேர் கேக்குறாங்க, ஏன்னா கனம் பண்றாங்களா? அப்படி இல்ல. இந்த ஆகார் போல என்னதான் அவ தவறு செஞ்சுட்டாலும் ஒரு சூழ்நிலையில என்ன நீ போய் அடங்கி இருன்னு சொல்லும் போது அப்படியே திரும்பி போய் ஏன்னா நாச்சியார் கையில அடங்கி இருந்தாள். ஆமென், அல்லேலூயா. அடங்கி இருக்கும்போது அவள் சந்ததி பெரிதாக உயர்த்தப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் என்ன பெரியவங்களை கனம் பண்ண வேண்டும். ஏன்னா நமக்குள்ள ஒரு திமிரு எந்த சூழ்நிலையும் வந்துடக்கூடாது. நம்ம எவ்வளவு பெரிய ஆளுகளா வேணா இருக்கலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ இருக்கு, அது கார் இருக்கு, பங்களா இருக்கு, நகை இருக்கு, எவ்வளவு இருக்கு, எங்களுக்கு வைக்கிறக்கே இடம் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் தேவனுக்கு என்ன அருகருப்பான காரியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவன்கிட்ட ஏன்னா எப்பவுமே நம்மளை எவ்வளவுதான் நம்ம பெரிய ஆளுகளா இருந்தாலும் நம்மளை தாழ்த்தணும். எல்லாம் தேவன் கொடுத்தது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் ஆசீர்வதிக்கிறதுல நம்ம அது தேவன் கொடுத்தது என்று நினைக்க வேண்டும். அவருக்கு சோத்திரம் பண்ண வேண்டுமே தவிர நமக்குள்ள ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பசியா இருக்கிற போய் என்னால சாப்பிட முடியல, எங்க வீட்டுல இவ்வளவு சாப்பாடு இருக்கு அவ்வளவு சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல அவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. இது மாதிரிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம சிரமத்துல இருக்கிறவங்கிட்ட அவங்களோட வசதி பத்தியும் அவங்ககிட்ட இருக்கிற பொருள்கள் பத்தியும் பெருமையாவே பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கும்
நினைக்கும் போது அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு வெளியில காட்டாட்டி எவ்வளவு துக்கப்படுவாங்க. இந்த மாதிரிதான் ஆகார் போல நம்ம எந்த சூழ்நிலையிலயும் நம்ம கிட்ட வந்து திமிரு வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. ஏன்னா அவ பெருமைப்பட்டதுனாலதான் ஏன்னா வனாந்தரத்துக்கு போனாங்க. வீட்டை விட்டே போகிற சூழ்நிலை வந்தது. அப்பனா எந்த சூழ்நிலையும் நமக்கு ஒருத்தர் உதவி செய்யும் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போதும் அதை வந்து நம்ம நினைத்து கொண்டே ஒவ்வொரு நாளும் சோத்திரம் பண்ண வேண்டும். ஆமே நல்ல ஏன்னா சோத்திரம் பண்ணி கீழ்ப்படிய வேண்டும். நம்மளுக்கு கீழ்ப்படிதல் தேவன் நமக்குள்ள இருந்துட்டாலே நம்மளுக்கு கீழ்ப்படிதல் அன்பு எல்லாம் வந்து விடும். ஏன்னா பெருமை வராது. ஆமே நல்ல அவளுக்கு அந்த இடத்துல வந்து அடிமை பெண்ணா இருக்கும் போது பணிவு இருந்தது. அப்பனா ஒரு மனைவியா அந்த ராஜாவுக்கு மனைவியானதுக்கு முன்னாடி அந்த பெருமை உடனே வந்து விட்டது. ஏன்னா பெருமை வந்துட்டா கர்த்தர் வந்து எதிர்த்து நிக்கிறார். ஆமே நல்லேலூயா. அவளுக்குள்ள பெருமை வந்ததுனால எவ்வளவு பிரச்சனை, ஏன்னா வீட்டை விட்டே போகிற சூழ்நிலை வந்துருச்சு. அதனாலதான் இந்த நாள்ல கூட நம்ம ஒருவரும் பெருமை கொள்ளாது இருக்குன்னு சொல்லி தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமே நல்லேலூயா. ஒரு சூழ்நிலையும் நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. ஏன்னா நம்ம பெருமை இல்லாம நம்மளை தாழ்த்தப்படுகிறோம், உயர்த்தப்படுவான். ஆமே நல்லேலூயா. அப்ப இதனாலதான் அவ வந்து ஆண்டவர் அந்த தூதர் சொன்ன உடனே கேட்ட உடனே அந்த நாச்சியார் கைக்கு அடங்கி இருந்ததுனால அவங்க சந்ததிகள் உயர்த்தப்பட்டது. இந்த சூழ்நிலை கூட ஒவ்வொருத்தருக்கும் அறிந்து கொள்ளணும். அது போல இந்த குழந்தை இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவோ போய் செலவு செய்யறோம். இதெல்லாம் இல்லாதபடிக்கு ஏன்னா ஆபிரகாமும் சாராளுக்கும் 100 வயதுல குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் வைத்து நம்ம அனுதினம் தானிக்கும் போது அவங்க எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாங்க. 100 வயசுல ஈசாக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார்கள். ஆமென் அல்லேலூயா. அதனால கண்டிப்பா தேவனோட வார்த்தை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம தானிக்க எத்தனை எங்க யாரு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி தேவனோட வார்த்தை இது மாதிரி ஆபிரகாம் சாராளும் செய்ததை எங்களுக்கும் செய்யுங்க. நீங்க கேட்கும்போது கண்டிப்பா இந்த நாள்ல கூட கர்ப்பத்தின் கனியை கொடுக்க போகிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா கேட்கணும், கேட்டுக்கொள்ளுகிறோம் எவனும் பெற்றுக்கொள்வான். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அனுதினமும் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது அவருக்கு வந்து அற்புதத்தை செய்வார். உங்க கண்ணீரை துடைப்பார். ஏன்னா அவரோட கரத்துலதான் அனைவரும் இருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. இந்த வார்த்தைகள்லாம் அனைவரும் தானிக்கும் போது கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்காக இந்த நாள் வார்த்தை. இந்த வார்த்தையை இதை கடைபிடிக்கும் போது கண்டிப்பா தேவன் ஏன்னா கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏன்னா கர்ப்பத்தின் கனிக்காக நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆபிரகாம் சாராளுக்கும் 100 வயதில் கொடுத்தது போல அது உங்களுக்கு அவ்வளவு நாளலாக அது உடனே இப்பெல்லாம் தேவன் உயிரோடு இருக்கிறார். நம்மளுக்கு இப்போ உடனே கேட்கும் போது இப்பவே அற்புதத்தை செய்வார். ஆமென் அல்லேலூயா. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆபிரகாம் சாராளையும் நீங்க வச்சு தானிங்க. கண்டிப்பா இவங்களுக்கு செய்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆமென் அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த காலை வேளையில கூட தகப்பனே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியாகமத்துல 16 அதிகாரத்துல அந்த தானித்தம் ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஆபிரகாம் சாராளுக்கும் ஆண்டவரே 100 வயதுல கூட ஈசாக்கு ஒரு மகனை கொடுத்திருக்கிறீங்கப்பா. தகப்பனே ராஜா அது போல தகப்பனே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்ப்பத்தின் கனி யாரெல்லாம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு நிந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோப்பா அவங்களுக்கெல்லாம் நீங்க கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ராஜா. ராஜா சோதரிக்கிறோம் அப்பா. அது போல தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஆகார பத்தி நாங்க தானித்தோம் ஆண்டவரே. ஆகார் மகள் போல ஆண்டவரே அடிமை பெண்ணா இருந்தும் கூட ஆண்டவரே ராஜா சோதரிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே தகப்பனே ராஜாவுக்கு மனைவி ஆனவன்னு ஒரு திமிரு வந்துருச்சப்பா. அந்த திமிரெல்லாம் இல்லாதபடிக்கு கர்வம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவன் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அதை கனத்தோட ஆண்டவரே அப்பா கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாமி. எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாளையும் ஆண்டவரே ராஜா சோதரிக்கிறோம் அப்பா. கர்வமோ பெருமையோ வரக்கூடாது ஆண்டவரே. ஒருவருக்கு வராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. வெள்ளப்படுத்துங்கப்பா. இந்த நாள்ல கூட ஒவ்வொரு மக்களையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரை கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் சாமி. கண்ணீரை கண்டேன்னு சொன்ன தேவனே அப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ணீரை நான் துடைப்பேன் சொன்ன தேவனே அப்பா உங்களுக்கு சோதரிக்கிறோம். அனைவரையும் நீங்க பாதுகாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அனைவருக்கும்